இன்னைக்கு நான் வந்திருக்கேன். நான் பேசி மொத்து வாங்க போறேன்னா என்ன வாங்க போறேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது மட்டும் ஷேர் பண்றேன். உங்களுக்கு டீட்டெயிலா சொன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. கதையை ஆரம்பிக்கிற முன்னுக்கு நாக்க நல்லா வலிச்சிட்டு வாங்கக்கா, ஒண்ணுமே புரிய மாட்டுது. ஓகே, நான் இப்போ வந்து லிம்பா பூஜாங்க்கு வந்திருந்தேன். லிம்பா பூஜாங்கில் தான் வந்து நம்ம கடாரம் இருக்கு. அது ஏற்கனவே 1000 வருஷம் முன்னுக்கு வந்து ஆட்சி அடைஞ்சது. அதை பற்றி தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். இதோட பெரிய கிங்டமே வந்து ராஜேந்திரன் சோழனோட கிங்டம் தான். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டாரி இருக்கு, அதை தான் சொல்லலான்னு இருக்கேன். அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவர் தானே. அப்போ வந்து இந்த நம்ம கடல் தாண்டி ஒரு பெரிய கிங்டம் ஒன்று இருந்துச்சு, ஸ்ரீ விஜயம்னு. அது வந்து ரொம்ப பெரிய கிங்டம். அதுக்கு கீழே தான் வந்து கடாரம், அதுக்கு கீழே வந்து இன்னும் 2 இது இருந்துச்சு. ஒன்று வந்து கடாரம் பக்கத்துலேயே வந்து தாம்பராலிங்கம், அது இன்னொன்று வந்து கெமர் ஒரு கிங்டம், அது வந்து கம்போடியாவை சேர்ந்தது. இது வந்து நம்ம கடாரம் பக்கத்திலே உள்ளது தான் வந்து தாம்பராலிங்கா அப்படின்ற ஒரு கிங்டம். ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா வந்து நம்ம கம்போடியாவில் இருக்காங்களே கேமரா, அந்த கிங்டம் என்ன பண்ணாங்க, இவங்களோட ஸ்ரீ விஜயத்தோட அந்த ஆட்சி வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லாதனால இவங்க வந்து இங்கேருந்து நம்ம ராஜேந்திர சோழர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கட்டியிருக்காங்க. அப்போ அவரு வந்து ஒரு பெரிய படையை கூட்டிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பெரிய படையை கூட்டன்ட்டு இந்த கடாரத்தில் வந்து இறங்கிட்டு இவங்க என்ன நினச்சிருக்காங்க, ஸ்ரீ விஜயம் இவ்வளோ ஆளை கூட்டிகிட்டு நம்ம ராஜேந்திர சோழன் எங்கே வரப்போகிறாரு கடல் தாண்டி அப்படின்னு யதார்த்தமாக இருந்துட்டாங்க. ஆனால் அதை வந்து சாதிச்சு காட்டிட்டாரு நம்ம தமிழன், அவர் ராஜேந்திர சோழன். அப்போ வந்துட்டு இவங்களுக்காக அந்த கேமரா காப்பாற்றுறதுக்காக இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்படி தான் இதோட ஹிஸ்டரி வந்துச்சு. இது வந்து இந்த நாடுங்க மட்டும் இல்லை, இதை சுற்றில வந்து 13 மற்ற நாடுகளும் இருந்திருக்கான். ஸோ இதான் இதோட பேசிக். உண்மையாக இருந்தால் எனக்கு கமெண்ட் கொடுங்க, தயவுசெய்து கொடுங்க. அப்புறம் அதோட ஜாமான், அந்த காலத்தில் பாவிச்ச அந்த இது ஒரு மியூசியமாகவே வச்சு நல்லா பாதுகாத்து வராங்க. அதை தான் நாங்கள் போய் உள்ளே பார்த்தோம். அப்புறம் அந்த விநாயகர் சிலை எல்லாம் அந்த காலத்தில் எடுத்த எல்லாத்தையும் வந்து அங்கே இது பயங்கரமாக பாதுகாத்து வராங்க. அதை போய் நாங்கள் இன்றைக்கி தான் பார்த்தோம். உள்ள காலத்தில் இருந்ததில் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் பெரிய பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. காசுலாம் இல்லை, ஃப்ரீ தான் நம்ம போய் பார்க்குறது. வாழ்க்கையில் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் அந்தி நேரம் போங்க, இல்லைன்னா ரொம்ப கால நேரம் போங்க. நாங்கள் போனது உச்சி நேரம். நான் போட்ட அந்த ஷூ சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதுல நாயம் என்ன கண்ணாத்தா.